வந்து ரவையை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா இதை வந்து நம்ம கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். அப்போ இதை திரும்ப ஒரு கிளாஸ் விட்டு நம்ம திரும்பியும் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதை பாருங்க, இப்போ நான் இதை வந்து இப்போ ரவைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு வானொலி வச்சுருக்கேன். நான் இப்போ 1 கப்பு சீனி இதில் போடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம 1/2 கப்பு சுகரை போட்டு கேரமல், அதுக்கு நம்ம அல்வாவுக்கு கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்து போடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டையும் அப்பப்போ அப்படியே கிளறி கொடுத்துக்காங்க. இது வந்து உங்களுக்கு இந்த பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும், கம்பி பதம் ஒன்றும் வர வேண்டாம். இப்போ இதுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ இந்த பாலை விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் மாறி வரும். பாருங்க, கலர் மாறிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் இதில் விட்டுடலாம். உடனே கொடுத்து அப்படியே கிளறி கொடுத்துருங்க, ஏன்னா இல்லாட்டினா கட்டி பிடிச்சிரும். இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் ரொம்ப தேவை இருக்காது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் போட்டது வந்து என்னமோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்காங்க. முந்திரி பருப்பை அப்படியே இதாக போடுறேன். நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம், பச்சையாகவும் போட்டுக்கலாம். நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன். நான் வந்து மொத்தம் ஒரு 10 ஸ்பூன் நெய் விட்டுருப்பேன். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் போட்டது வந்து என்னமோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்காங்க. இப்போ இந்த இதில் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே ஸ்பூனில் ஒட்டவே இல்லை.
நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ரவையில் செஞ்சதுன்னே சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாம் செய்து பாருங்கள்.